அப்படியே நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு வந்து பிளிந்த் பீம் காங்கிரீட் வந்து போட்டாச்சு. எர்த் பீம் காங்கிரீட்டு 1.25க்கு 3/4, வீட்டுக்கு வந்து 1.5க்கு 3/4 யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம வந்து காம்பவுண்ட் வால்ன்றனால 1.25க்கு 3/4 யூஸ் பண்ணி நம்ம காங்கிரீட் ரன் ஆகிட்டுருக்கு. காங்கிரீட் போட்டுட்டு சர்ஃபேஸ் மேலே பார்த்தீங்கன்னா விளக்கு மரம் கூட்டி விடணும். என்ன ரீசன்னா, ஆஃப்டர் நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுறப்ப ரெண்டும் பாண்டிங் ஆகும். நைஸாக இருந்துச்சுன்னா வந்து அது பிடிமானம் இருக்காது. ஜஸ்ட்டு விளக்க மாத்தார கூட்டி மட்டும்தான் விடுவாங்க. அது அப்படியே பிரிக்கு வந்து நம்ம ஆஃப்டர் வந்து கலவெல்லாம் போட்டு பிரிக்கு மேலே வைக்கிறப்ப வந்து நல்லா ஸ்ட்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம் இழுத்து. அதே மாதிரி காங்கிரீட் போட்டுக்கிட்டு இருக்கப்போ வைப்ரேட்டரோ இல்லை ப்ராப்பராக வந்து ஸ்டீல் இல்லைன்னா வந்து பைப் எடுத்து வந்து நம்ம குத்தி பாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கீழே போய் ஸ்லாட் ஆகும். அந்த லாட்டிங் அந்த கீழே இருக்க சர்ஃபேஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாக போய் உள்ளே அந்த ஜல்லி ப்ளஸ் அந்த கலவெல்லாம் போய் ப்ராப்பராக இதாகும். ஹனிகோம் வந்து பிரச்சனை வராது. இந்த குத்தி விடலாம் ஹனிகோம் ப்ராப்ளம் சைடில் ஃபுல்லாக வந்துடும்.